மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். நாங்கள் இப்போ கடலூர் எஸ்பி ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோன்னா, திமுகவின் கைக்கூலியான அந்த பொன்ராஜ் எங்களை பெண்களை, நாங்கள் டிவிக்கு உள்ள எங்கள் பெண்களை எல்லாரையும் விபச்சாரிகள்னு சொல்லியிருக்காரு. அவரால் நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். பெண்கள் எல்லாரும் இதே வார்த்தையை எங்களில் யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருந்தா அதே கட்சியினர் எங்களை சும்மா விட்டுருப்பாங்களா? ஆனால் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள நாங்கள் எங்கள் தளபதியோட ஆணைக்கிணங்க நாங்கள் ரொம்ப பொறுமையோடும் அமைதியோடும் இருக்கோம். இது எல்லாத்துக்கும் தகுந்த பதிலடி ஒரே இடத்துல கொடுப்போம். தேர்தலில் தளபதியை ஜெயிக்க வச்சுட்டு அப்போ நாங்கள் பேசுகிறோம். இதே திமுகவினர் சொன்னதுனால அந்த செய்தி மூடி மறைக்கப்படுது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சுதந்திரமான இந்த நாட்டில் இந்த திமுகவினர் ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. பெண்களை இன்னொரு வார்த்தை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தளபதியோட தங்கச்சிகள், தளபதி இவர்களுக்கு அண்ணன் சொன்னதை அவர் சொல்றாரு. அவர் தளபதிக்கு அவங்களாம் அண்ணியாகவும் இருப்பாங்க, தங்கச்சியாகவும் இருப்பாங்க, மனைவியாகவும் இருப்பாங்கன்றாங்க. இதை ஒவ்வொரு மகளிரும் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னொரு தடவை இந்த மாதிரி திமுகவினர் ஏதாவது பேசினாங்க, நாங்கள் இது மாதிரி சும்மா இருக்க மாட்டோம். மீண்டும் ஒரு பெரிய பதிலடி கொடுப்போம். நாங்கள் இதோட அவர் முதல்ல கடைசியமாக இருக்கட்டும். நன்றி.